என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. இன்னும் நல்ல நேரமே இல்லையே, கொஞ்ச நாளைக்கு நீங்க சாத்திட்டு இருந்தீங்கன்னா அவன் ஒரு அரை லூசப்பா, அப்படித்தான் லூசுத்தனமா ஏதாவது பண்ணு. வேற பொண்ண பாக்க தோணல. பாரு பார்ட்ட தலை என்ன பண்றீங்க? அக்கா மறந்துட்டு தலைகில ஆடுறீங்களாடா? இப்ப பேசிக்கிட்டு பேசாத வெறியாவது. உங்க அக்கா வந்து அக்கா இல்லடா, என்ற அம்மனிடா. டே அக்கா வந்து அம்மனி. ஓகே, அக்கா கோயம்புத்தூர்ல இப்ப நாட்டாமைய கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டேன்டா. புரியுதா? என்ற தங்கம் என்றது. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. முன்னால நான் வர, பின்னால நீ வர, எல்லாமே கூடி வர. பங்கு யாருன்னு தெரியுதா? தெரியுது அந்த பொம்பளை செருப்பு உன பிடிக்குது வளர நேரமெல்லாம் இல்லாம போயிடுச்சு. ஸ்கூலுக்கு போக என்ன வேலை பார்த்துக்கிட்டு? காஸ் தியரம் தெரியுமா? தெரியாது. கிர்ச்சாஃப்ஸ் லா தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் தெரியாம இங்க என்ன வேலை பார்த்து? மாமி சச் கத்தல் तेरा टच கத்தல். நான் இங்க உட்கார்ந்தா தப்பு. மூணாவது ரோல நான் உட்கார்ந்திருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். நாளை கரே வக்கோ வாக்கு கத்தல் मेरे के आगे ऐसी. கடவுளே, இப்ப நிலைமை முன்ன மாதிரி இல்ல. செம்மையா வெயில் அடிக்குது, அதனால நான் ஸ்விம்மிங் பூல் பண்ணிருக்கேன். பெருமை பீத்திகள் வேற. ஆனா ஒண்ணு, எனக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது. நான் பண்ற அளப்பறைய மட்டும் பாருங்க. ஊரு கண்ணே படும்படி போரவாடும் உங்க அப்பனை கொல்லணும். பெத்து விட்டுருக்காம கனவே தொடருதே. என்னடா நடக்குதுங்க? உன்னை தூக்கி சுமப்பே கருவிலே. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு என்ன? ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. மயிறு மாதிரி இருந்ததுயா, மயிறு மாதிரி இருந்தது. அழுத்த குடும்பம் பெரும் குடும்பம் கொடுமை. லவ் லெட்டரா? அட பாவி, கவிதையா? என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? என்ன பத்திலாம் யாரா கவிதை எழுத போறா? நீ எழுதினாதான் உண்டு. ஏதாச்சும் எழுதி கூட. அசிங்க அசிங்கமா எழுதி தரேன். உன் மூஞ்சிக்கு லவ் லெட்டர் கேக்குதா? டேய் சரி, நீயே படி. கவிதைகள் சுவைத்திடும் துணையா. யப்பா யம்மா யப்பப்பா. பெக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் வாசிருக்க வேணாம். அடியே மனநில்லு நானிக்காதடி கொடியே. அவனை கண்டுக்காத, அவன் ஒரு சின்ன குஞ்சு. என்ன கண்டு நீ சொக்காதடி தாப்பாள போடாம. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. சோழ நாட்டுக்கு வேணா சோழன் ராஜாவா இருக்கலாம், ஏன் சேர நாட்டுக்கு கூட சேரன் ராஜாவா இருக்கலாம். இப்ப என்ன சொல்ல வர? பாண்டிய நாட்டுக்கு கூட பாண்டியன் ராஜாவா இருக்கலாம். எனக்கு யாழுதான் ராஜா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வெயில் அதிகமா அடிக்குது, மூடிட்டு போய் தண்ணி குடி. ஐஸ்வர்யா ராயே சொல்லிருச்சு, வாய் கிணறோட பெருசா. சார், எங்க போனோம்? போனோம்னு சரியா சொல்ல தெரியல. விஷ ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விக்குது, குடிச்சிட்டு செத்து போ. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போகணும்னு தோணுது. டிக்கெட் கிடைக்குமா? வாய்ப்பில்லை ராஜா. விடுந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும், மடி மீது சாய்ந்து. ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. இந்த வயசுல கூட நீங்க நிகுன்னு சும்மா கின்னு இருக்கீங்க.
எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற மாதிரி நடந்துக்கணும். நீ செஞ்ச வேலைக்கு உன்னை ஒரே சொல்ல எங்களோட கம்யூனிட்டி ஆள் இவ்வளவு பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு பார்க்கல. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது, ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு. இது எங்களோட பூங்கா வேணும், எங்களோட வானவில் தோட்டம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இனிமேதான் ஸ்டார்ட் ஆகும். ஆம்பளைங்களுக்கு சேஃப்டியே இல்ல, ஃபுல்லா மானவில்லா இருக்குது. பஸ்ல போகும்போது குஞ்சு தொட்டு பாக்கலாம், குஞ்சு வேற தூக்குது. என்ன ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற. ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உங்களோட வாயில தூக்கும் போது சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.